ஆளும் கட்சியினரால் தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுகிறது என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டத்துக்கு விரோதமான குவாரி குறித்து ஒளிப்பதிவு செய்தவரை தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழ் சங்கமம் பார்த்த வாரணாசிக்கு இணையான மதுரை தற்போது குப்பை நகரமாக உள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் பொறுப்பாளர் என்பது ஆத்மார்த்தமான வேலை என்றும் அதை செய்ய நேரம் கொடுக்க முடியாத சூழலில்தான் உள்ளதாகவும் அண்ணாமலை விளக்கம் அளித்தார். ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் அதிகமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதே திமுக காரங்க தான். ஒன்று திமுக காரங்க நிறைய இடத்துல கஞ்சா விட்டு மாட்டுறாங்க, அல்லது எம்எல்ஏவை போன்றவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி ரிப்போர்ட்டரை தாக்குறாங்க. இதை விட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கு அப்படின்னு படம் பிடித்து காட்டுவதற்கு என்ன வீடியோ வேண்டும் முதலமைச்சர் அவர்களே? உடனடியாக எஃப்ஐஆர் போடுங்க, கைது பண்ணுங்க, தூக்கி உள்ள வைங்க. எம்எல்ஏவா இருந்தாலும் பரவாயில்ல. எதுவுமே செய்யாம ஒப்புக்கு சப்பானியாக ஒரு காவல்துறையை, கரூர் காவல்துறையை வைத்துக்கொண்டு ஏதோ இந்த குற்றவாளி யார் அப்படின்னா இந்த நிருபர் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. அதையும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு.